அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வே ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாரதியாருக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அதோடைய ஆன்சர் கீழே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஸோ உங்களுக்கு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள், பார்க்குறேன். 25 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா, ஸோ 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் நீங்கள் எழுதிருப்பீங்க நிறைய நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதில் ஒரு 17,000 பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு 65,000 பேர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் ஒரு 500 பேர் இருக்கிறான். ஓகேவா, ரவுண்டாக 500 பண்ணிக்கலாம். ஓகேவா, 500 பேர் இருக்கான். கிட்டத்தட்ட 65 10 75 75 77 82 ஆச்சா. ஸோ 82,500 பேர் இருக்கான். ஓகேவா, ஸோ யூடியூப்பில் ஒரு 17 பேர் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 85,000. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 17,000 82,000 82 10 92 கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இந்த இது இருக்கீங்க. ஓகேவா, இன்ஸ்டா யூடியூப் சேனல் எல்லாம் சேர்த்து. ஓகேவா, 1,00,000 பேரில் இந்த டெஸ்ட் எழுதி எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 133 பேர் எழுதியிருக்கீங்க. நான் இந்த வீடியோ போடுற வரைக்கும். ஓகேவா, இதுக்கு பேர் எத்தனை பேர் எழுதி தெரியல. மேக்ஸிமம் ஒரு 10 பேர் எழுதியிருப்பீங்க. நான் ரவுண்டாக பண்ணால் கூட 150 பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ 150 பேர் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போது 150 பேர் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே 150 பேர் மட்டும் தான் குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறீங்களா, மற்றவங்க படிக்கிறீங்களா? ஓகேவா, ஸோ டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு தான் கொடுக்குறது. ஓகேவா, நீங்கள் குரூப் 4 படித்தாலும் ஓகே தான், குரூப் 2 படித்தாலும் ஓகே தான், போலீஸ் படித்தாலும் ஓகே தான், எஸ்ஐ படித்தாலும் ஓகே தான். டெஸ்ட்டு முதல்ல எழுதி பாருங்கள். ஓகேவா, தமிழ் தான் கொடுக்குறேன். தமிழ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இப்போ கட்டாயம் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் தமிழ் இல்லாத எக்ஸாமே கிடையாது. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறத நீ அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃப்ரீயாக கொடுத்தா எதுக்குமே பார்த்தீங்கன்னா மதிப்பு இருக்காது, அது உண்மை தான். ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்தா மதிங்க. ஓகேவா, என்றைக்குனாலும் சரி. நான் மட்டும் இல்லை, இனி மாதிரி நிறைய யூடியூப் சேனல் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. ஸோ எல்லாருக்குமே நீங்கள் மதிப்புகளை கொடுங்க, டெஸ்ட்டை எழுதுங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கலாம், எனக்கு தேவையில்லை. ஓகேவா, ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறேன், டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். ஏன்னா டெஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு உங்களுடைய அந்த திறமையை சோதிக்கிற ஒரு பரிசோதனை. அப்போ டெஸ்ட்டு போடாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்த ஒரு பயனும் இருக்காது, எந்த பயனும் கிடையாது. முகேஷ் நான் சொன்ன மாதிரி எந்த பயனும் இல்லை, அந்த கதை. ஓகேவா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் வரக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் நீட்டாக எழுதுங்க, நிறைய பேர் எழுதுங்க. ஓகேவா, நான் எதிர்பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பேராட்டி எழுதுங்கப்பா. எத்தனை பேர்? 1,00,000 பேர் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 92,000 பேர் 93,000 பேர் வந்துருவாங்க என்னுடைய இது டோட்டலாக பார்க்கும்போது. ஸோ நான் எல்லாத்துலேயுமே போடுறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இது த்ரெட்ஸாக அதுலேயும் போட்டிருக்கேன். அதுலேயும் ஒரு 4,000 பேர் இருக்கிறாங்க. ஸோ கணக்குக்கு 1,00,000 பேர் வந்துட்டாங்க. ஸோ 1,00,000 பேரில் ஒரு 500 பேர் ஒரு டெஸ்ட்டு எழுதலை அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு காம்படேட்டிவ் ஆஸ்பிரன்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஸோ நான் சொல்கிறேன். ஓகேவா, என்னோட முயற்சி வீணாக வேண்டாம், உங்களோட முயற்சி வீணாக வேண்டாம். இந்த குரூப் 4 வேலைக்கு போங்க, உங்களோட குடும்பங்களை பாருங்கள். ஓகேவா, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், பரவாயில்ல, டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகேவா, ஸோ வாங்க நம்ம ஆன்சர் கீ பார்த்துடலாம். முதல் ஆன்சர் கீ 1வது கொஸ்டின். ஓகேவா, பாரதியார் எந்த ஆண்டு பிறந்தார்? ஸோ பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா 1882 பிறந்திருப்பார். ஆப்ஷன் பி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரின் புனைப்பெயரில் பொருந்தாதது எது? ஒன்று சொல்லிட்டு பண்ணுங்கள். இது தலைவர் தெரியல சொல்கிறீங்க, அந்த டிக் பண்ணது நான் உங்களுக்கு டிக் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்கலாமா? பாரதியாரின் புனைப்பெயரில் பொருந்தாதது எது? ஸோ பாரதியார் பார்த்திங்கன்னா நிறைய புனைப்பெயர்கள் இருக்கும். அதில் பொருந்தாதது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ புரட்சிக்கவி. ஏன் புரட்சிக்கவி பொருந்தாதுன்னா, புரட்சிக்கவிங்கிறது பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனின் புனைப்பெயர். ஆப்ஷன் ஏ புரட்சிக்கவி பொருந்தாதது. 3வது கொஸ்டின், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? இது ஒரு முக்கியமான நாள் புகழ்ந்திருப்பார். யார் புகழ்ந்திருப்பா? ஆப்ஷன் சி கவிமணி. இவர் தான் பார்த்தீங்கன்னா பாரதியாரை புகழ்ந்திருப்பார். யார்? கவிமணி. ஆப்ஷன் சி. அடுத்து வரகவி என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் யார் தான்? பாரதி யார் தான்? ஸோ பாரதியார் தான் பார்த்தீங்கன்னா வரகவி அப்படிங்கிற சிறப்பு பெயரை கொண்டிருப்பார். ஆப்ஷன் டி பாரதியார். அடுத்த கொஸ்டின், தமிழின் முதல் உரைநடை காவியம் எது? ஸோ இது பாரதியார் எழுதிய ஞானரதம் அப்படிங்கிற அந்த முதல் உரைநடை நூல் தான் பார்த்தீங்கன்னா தமிழில் முதல் காவியம். ஆப்ஷன் டி ஞானரதம். அடுத்த கொஸ்டின், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் பாடியவர்? இது பார்த்தீங்கன்னா போன வருடம் குரூப் 4 எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். யார் எழுதியிருப்பா? பாரதியார் தான் எழுதியிருப்பார். ஆப்ஷன் பி பாரதியார். அடுத்த கொஸ்டின், பாரதியார் சிறுகதைகளில் பொருந்தாதது? பாரதியார் பார்த்தீங்கன்னா நிறைய சிறுகதைகள், நூல்கள், காவியங்கள் எழுதியிருப்பார். ஸோ அதில் சிறுகதைகளில் பொருந்தாதது கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கலைகள். ஸோ கலைகள் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது ஒரு சிறுகதை கிடையாது, அது ஒரு நாவல்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி கலைகள். அடுத்த கொஸ்டின், பாரதியாரின் தனிமை இறக்கம் பாடல் எந்த நாளேட்டில் முதலாக வெளிவந்தது? அதாவது ஒரு பாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடல் வெளிவந்திருக்கும். என்ன நூல் பார்த்தீங்கன்னா விவேக பானுன்னு சொல்லக்கூடிய அந்த இதழில்
அந்த என்ன தலைப்பில் பார்த்தீங்கன்னா தனிமை இரக்கம் அப்படிங்கிற பாடல் வெளிவந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் சி விவேக பானு. இது அவருடைய இதழ் கிடையாது, அவர் பாடல் வெளிவந்த முதல் இதழ். அடுத்த கொஸ்டின், பாரதியார் தொடங்கிய இதழ்கள் மற்றும் ஆண்டு அதில் பொருந்தாதது கேட்குறாங்க. ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. அதாவது சக்கரவர்த்தின் அப்படிங்கிற இதில் 1905 தொடங்கியிருப்பார். இந்தியா அப்படிங்கிற இதில் 1907 தொடங்கியிருப்பார். பாலபாரதம் அப்படிங்கிற இதில் 1908 தொடங்கியிருப்பார். விஜயா அப்படிங்கிற இதில் 1909 தொடங்கியிருப்பார். ஓகேவா? அடுத்த கேள்வி, 10வது கேள்வி. பாரதியார் தொடங்கிய சக்கரவர்த்தினி இதழ் ஒரு டேஸ் இதழ், அதாவது தினசரி இதழா, வார இதழா, மாத இதழா, வருட இதழா கேட்குறாங்க. சக்கரவர்த்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாத இதழ். ஆப்ஷன் சி மாத இதழ். பாரதியார் தனது பூநூலை யாருக்கு கொடுத்தார்? ஸோ கனலிங்கம் அப்படிங்கிற ஆதி திராவிடர் அந்த இதுக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? கனலிங்கம் அப்படிங்கிறவருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ கனலிங்கம். அடுத்து, சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்தவர் பாரதியார் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனசங்கத்தை தோற்றுவித்திருப்பார். ஸோ ஆப்ஷன் பி பாரதியார். பாரதியாரின் ஞான குரு யார்? ஸோ பாரதியாருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் குரு மற்றும் ஞான குரு உண்டு. ஸோ ஞான குரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிவேதிதா தேவி. ஆப்ஷன் டி நிவேதிதா தேவி. பாரதியாரின் அரசியல் குரு யார்? அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திலகர். பாரதியாருடைய அரசியல் குரு யார்? திலகர். அடுத்து, பாரதியார் யாரை தம்பி என அழைத்தார்? ஸோ பாரதியாருக்கு நெருக்கமான ஒரு ஆள்னு கேட்டால் அவரோட தம்பின்னு சொல்லுவார். யாருன்னு கேட்டிங்கன்னா பரளி நெல்லையப்பர். ஆப்ஷன் பி பரளி நெல்லையப்பர். அடுத்த கேள்வி, பாரதியார் பாடல்களை முதலில் வெளியிட்டவர். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்களை தொகுத்து நூல்களையும் சரி, அதில் துண்டு பிரச்சாரமாக சரி வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயர். ஆப்ஷன் டி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்து 17வது கேள்வி, பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர். ஸோ பாரதிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பட்டங்களை நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பாரதியாருக்கு மகாகவி பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமசாமி ஐயங்கார்னு போட்டிருப்பாங்க. அதாவது வேறா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ராமசாமி தான் பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாரு. ஆப்ஷன் ஏ ராமசாமி. அடுத்து, பாரதி சங்கத்தை தொடங்கியவர் கல்கி தான் பார்த்தீங்கன்னா பாரதி சங்கத்தை தொடங்கியிருப்பார். ஸோ ஆப்ஷன் சி கல்கி. பாரதியார் தாகூரின் எத்தனை சிறுகதைகளை மொழிபெயர்த்துள்ளார்? அதாவது தாகூருங்கிறது பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர், நம்ம தேசிய கீர்த்தி இயற்றிய வங்காள மொழி கவிஞர் தான் யார்? ரவீந்திரநாத் தாகூர். இவருடைய சிறுகதைகளை ஒரு 11 சிறுகதைகளை பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். எத்தனை சிறுகதைகள்? 11 சிறுகதைகள். ஆப்ஷன் பி 11. அடுத்து, பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கன்று ஏறும் என கூறியவர். ஒரு முக்கியமான வரி, இது கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 20, பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கன்று ஏறும். ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் தான் இந்த ஒரு சிறப்பான கூற்று சொல்லியிருப்பார். யார்? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர். அடுத்த கொஸ்டின், காடும் கமலும் கற்பூர சொற்கோ என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் தான் புகழ்ந்திருப்பா? இப்படி பாரதிதாசன் தான் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்ந்திருப்பார். யாரை? பாரதியாரை. காடும் கமலும் கற்பூர சொற்கோ. ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். அடுத்து, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம் என்று முழங்கியவர் யார்? பாரதியார் தான். என்னது? மாதரை பெண்களை இழிவு செய்யக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை கொளுத்துவோம், அதாவது விட்டு ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் பி பாரதியார். 23, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற வரிக்குரியவர் யார் தான்? பாரதியார் தான். ஆப்ஷன் டி பாரதியார். 24, பாரதியாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? எதுப்போ பொருந்தாதது? மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் அழைக்கப்படுவார். பைந்தமிழ் தேர்ப்பாகன் சிந்துக்கு தந்தை உலக கவி எல்லாமே பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள். மக்கள் கவிஞர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சிறப்பு பெயர். ஸோ ஆப்ஷன் சி மக்கள் கவிஞர். அடுத்த கேள்வி, பாரதியாரின் பெற்றோர் சின்னசாமி லட்சுமி அம்மாள், பாரதியாரின் மனைவி செல்லம்மாள். கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒன்று. ஸோ ஆப்ஷன் என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் சி ரெண்டும் சரி. ஓகேவா? சரி, ஓகே.
25 கேள்விகளுக்கான அந்த ஆன்சர் கீ கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன சொல்கிறேன், மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? 1,00,000 பேர் யூடியூப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்ஸு, வாட்ஸ்அப் சேனல் எல்லாம் சேர்த்து 1,00,000 பேர் இருக்கீங்க. 1,00,000 பேரில் 1% சொன்னால் 1000 பேர். 1000 பேர் கூட பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை எழுதலை. ஓகேவா? எத்தனை பேர் தான் எழுதிருக்கீங்க? ஒரு 150 பேர் தான் எழுதிருக்கீங்க. ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறது தான், ஃப்ரீயாக டெஸ்ட் கொடுக்குறேன், ஃப்ரீயாக நோட்ஸ் கொடுக்குறேன், ஃப்ரீயாக எல்லாம் பண்ணுறேன். யூஸ் பண்ண மாட்டேறீங்க. நான் அந்த காசு கொடுத்து பண்ணால் எனக்கு ரொம்ப நேரமாகாது. ஓகேவா? ஸோ அப்பவும் நான் சொன்னேன், காசு கொடுத்து நான் பண்ணுறேன். ஸோ அதை ஒரு சில பேர் வாங்குறீங்க. ஓகேவா? காசு கொடுத்து வாங்கினாலும் அதை பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, முதல்ல பயன்படுத்துங்க. பயன்படுத்தினா தான் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஸோ எக்ஸாம் வந்து ஜூன் 9 சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஜூன் 1 நிறைய பேர் வருவான். நல்லது தெரியும் எனக்கு. ஏன்னா பிசி எக்ஸாம்லேயும் நான் பார்த்தேன். பிசி எக்ஸாம் டிசம்பர் 10 போட்டிருந்தாங்க. கரெக்டாக டிசம்பர் 1 வந்து நின்றுக்கிட்டு எனக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வேணும், புக்கு வேணும், அடுத்து வேறு இருக்குது, 10 நாளில் எப்படி நான் கிளியர் பண்ண முடியும்னு சொல்லி நிறைய பேர் வந்து நின்னீங்க. 10 நாளில் எவ்வளோ பெரிய ஆளாக தான் சரிப்பா, அவன் வந்து மைண்டில் ஏற்றுற, அதாவது போட்ட மெமரி இருந்தாலும் கூட அவனால் கிளியர் பண்ண முடியாதுப்பா. ஓகே, 10 நாள் யாராலும் கிளியர் பண்ண முடியாது. குறைஞ்சது ஒரு 4 மாதம் அல்லது 6 மாதம் படித்தா தான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறத கிளியர் பண்ண முடியும். அந்த 10 நாள் என்ன தான் பண்ண முடியும்? 10 நாளில் வந்து ஸோ இதுதான் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறத அதனால் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தான் பண்ண முடியாது, புரிஞ்சிக்க மட்டும்தான் முடியும். அது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் யாராலையும் முடியாது. 10 நாள் யாராலும் கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? நீ என்ன ஒரு 10 நாள் கண்ணு தூங்காமல் முழிச்சு நீ படித்தாலும் கிளியர் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் ஒரு உட்காந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கிளியர் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு குறைவால் யாராக இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவான், ஒரே நாளில் படித்து பாஸ் ஆவான், 10 நாள் படித்து பாஸ் ஆகுதுன்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாது. மேக்ஸிமம் 3 மாதம் 75 நாள் எடுத்துக்கோங்க. கரெக்டாக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கிளியர் பண்ணலாம் எல்லா எக்ஸாமும். ஓகேவா? அதுவுமே நீ உட்காந்து படிக்கணும். வேலைக்கு போய்கிட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டோ படிச்சிங்கன்னா அதை கிளியர் பண்ண முடியாது. ஃபுல் டைமாக உட்காந்து படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அங்கே பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் படித்து கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. ஓகேவா? அந்த வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் 5 வருஷம் படிக்கிறேன் 4 வருஷம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால என்ன சொல்கிறேன், முறையாக கொடுக்குறத பயன்படுத்துங்க. முதல்ல எல்லாமே இலவசம் தானே, ஃப்ரீ தானே, எல்லாமே ஃப்ரீயாகணும் உங்களுக்கு வந்து நல்லது தானே. பெரும்பாலும் மக்கள் வந்து இலவசம் விரும்பக்கூடிய மக்கள் தான் இருப்பாங்க நிறைய பேர். அப்படி தானே. ஸோ இலவசமாக உங்களுக்கு கல்வியே கொடுக்குறாங்க, நீங்கள் என்னது பயன்படுத்திக்கோங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் சேனல்காரங்க கொடுக்குறாங்க, அகாடமி பார்த்தீங்கன்னா ஒரு சில அகாடமிலாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. ஸோ அவங்கள வந்து பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் முன்னேறி பாருங்கள். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா கட்டாயம் இதை யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன், மெட்டீரியல் வேறு என்ன இருக்குது, டெஸ்ட்டு மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஓகே, உங்களுக்கு தேவை மொபைல் மட்டும் தான். மொபைல் இப்போ எல்லாத்தையும் இருக்கும். மொபைல் இல்லாத ஆளே கிடையாது. மொபைலில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அகாடமி போகும், படித்து பாஸ் பண்ணலாம் எக்ஸாமில். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ரெக்கார்டை நீங்கள் பிரேக் பண்ணுங்கள். எல்லாருமே அகாடமி கட்டி போய் படித்து வேலைக்கு போவாங்க. நீங்கள் அப்படி போக வேண்டாம். மொபைலில் வச்சு படிச்சுன்னா பாஸ் பண்ணேன், குரூப் ஃபார் எக்ஸாம் கிளியர் பண்ண அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணி நீங்கள் ட்ரெண்டிங் ஆகும். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.